நவ் இட் இஸ் அ கோல்டன் ஏஜ் ஃபார் சைபர் கிரிமினல்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சைபர் கிரிமினல்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் அப்போ டெலிகாம் சைபர் செக்யூரிட்டி ரூல்ஸ் 24 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 23 டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்போ இருந்ததுன்னா 1883 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2023 தான் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 கொண்டு வந்தாங்க. அதை ரெகுலேட் பண்ணுற ரூல்ஸ் 24 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து நவம்பர் 28 அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு, டெலிகிராமுக்கு, அதே மாதிரி சிக்னல் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அமைச்சிருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவை ஒன்று 10 டிஜிட் நம்பர். வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ சிம் கார்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 டிஜிட் நம்பர் இருந்ததுன்னா எந்த மொபைல் வேணால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த கிரைம்ஸ் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து தான் நிறைய கிரைம்ஸ் நடக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேண்டேட்டரியாக என்ன பண்ணணும், இனிமேல் எல்லா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அந்த சிம்மோட டேக் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்மோட டேக் ஆகும்போது நம்பர் ஒரு பக்கமும் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் இன்னொரு பக்கமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி வரும்போதே மெஜாரிட்டி ஆஃப் கிரைம்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.